ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வுக்கு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு, தமிழக பாஜக. மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. பட் நாகப்பட்டினமும் திருவாரூர் ஸ்பீச்சும் உண்மையிலே ஒரு நல்ல ஸ்பீச்சா இருந்துச்சு. டைரக்டா டிஎம்கேவை சேலஞ்ச் பண்றாங்க, டைரக்டா சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலினை சேலஞ்ச் பண்றாங்க. விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்ட அந்த மைடியர் அங்கிள் அப்படிங்கிற வார்த்தை விஜயோட பிரச்சாரத்தில் இல்லை. மைடியர் சிஎம் சார் அப்படின்னும் போது அதுக்கு கிரிட்டிசிசம் வரல. திமுக எதிர்க்கிறாங்க சார். திமுக எதிர்த்துட்டு போவோம், திமுக ஒத்துப்பாங்களா? விஜய் பேசுறதுலாம் கரெக்ட். அவர் குறி வைக்கிறது திமுகவாக இருந்தாலும் கூட எய்துகின்ற அந்த அம்பில் முதலில் அடிபடுவது அதிமுக தான். அந்த ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ்க்கு இன்னொரு கிளைமெண்டா விஜய் வந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். அவர் அதிமுக இடத்திற்கு தான் அவர் வரணும்னு நினைக்கிறார். இதெல்லாம் அதிமுக புரிஞ்சுக்காம கூட்டணிக்குவாங்கன்னு அவர் கூப்பிட்டு இருந்தார். அந்த ஃப்ரேமிங் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குல்ல, ஆமா, வெளிநாட்டு முதலீடா, வெளிநாட்டில் முதலீடா, இதெல்லாம் பப்ளிக் கிட்ட ரொம்ப ஈஸியா போய் ரெசனேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இந்த இஷ்யூஸ் எல்லாம் திமுக கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் டைரக்டா டிஎம்கேவை எங்க ஹிட் பண்ணணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்களோ அந்த இடத்துல ஹிட் பண்றாரு. இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும் விஜய் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ அரியலூர்ல போயிட்டு அவர் என்ன பேசியிருக்கணும்னா, 60 ஆண்டு காலத்துல திராவிட ஆட்சிகளில் திருச்சி வளர்ந்துருக்கு, பக்கத்துல கரூர் வளர்ந்துருக்கு, கோயம்புத்தூர் வளர்ந்துருக்கு, ஏன் அரியலூர் வளரலன்னு கேட்கணும். கேட்கறதோட விஜய் விடக்கூடாது. வளர்க்கறதுக்கு நான் என்ன பண்ணுவேங்கிறதையும் விஜய் சொல்லணும். இன்னும் நிறைய நேரம் விஜய் பேசணும், மக்கள்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணாதான் வர்றதுல ஒரு 30-40% ஓட்டா மாறும். வர்றவங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அது எங்கேயுமே நடக்காது. இன்னொன்னு விஜய் திமுக மீதான அட்டாக்ஸ் ஷார்பன் பண்ண திமுகவும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணாம இருந்தாங்க. சிஎம் பேர் சொல்லாம ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்ன மேடையில கூட புதியவர்கள் அப்படிங்கிறாரு, விஜய் பேர் சொல்லாம ரியாக்ட் பண்றாரு. இல்ல, அப்ப திமுகவுக்கு தெரியுது விஜய் நமக்கு திரட்டு தானே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நிச்சயமா எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் திமுகவை விமர்சனம் செய்கிறார்களோ அதே அளவுக்கு விஜய் தன்னுடைய ரசிகர்களுக்கும் ஒடுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். பத்திரிகையாளர்களுக்கு அந்த கூட்டங்களில் பாதுகாப்பு இல்லைங்கிறத எல்லாம் முணுமுணுத்து கொண்டிருக்கிறாங்க. யாரும் வெளிப்படையா பேசுறாங்க. சீனியர் ரிப்போர்ட்டர் சாம்க்கு என்ன ஆச்சுங்கிறத நாம எல்லாரும் பார்த்தோம். ஒரு பிளாக் மார்க் தான் அது. நிச்சயமா. ஸோ இது ஒரு பண்பட்ட கூட்டத்துக்கான ஒரு அடையாளம் கிடையாது. விஜய் தலைமையில கண்டிப்பா ஒரு கூட்டணி அமையும். யார் யார் சரி இருக்கலாம்? கிருஷ்ணசாமி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, டிடிவி போவதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் போவார். ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல யாருக்கெல்லாம் இடம் இல்லையோ அவங்கெல்லாம் இங்கதான் போய் அவங்களுக்கெல்லாம் சீமானை ஏத்துக்கிறத விட விஜய் ஏத்துக்கிறது ரொம்ப ஈஸி. ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பெங்களூருவிலிருந்து வெளிவரும் டெக்கான் ஹால் எனும் ஆங்கில ஏட்டின் தமிழக செய்தியாளர் திருமதி சிவப்பிரியன் பகிர்ந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா. விஜய் சார் சனிக்கிழமை தோறும் மக்களை நோக்கி பயணத்துக்கு போறாரு. குறிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரமாக தான் விஜயோடைய பயணத்தை நாம பார்க்க வேண்டியதாக இருக்கு. முதல்ல திருச்சி, அதே போல அரியலூர் போயிருந்தாரு. 2வது சனிக்கிழமையாக டெல்டாவை குறி வச்சிருக்காரு, நாகை, திருவாரூர். திருச்சி ஸ்பீச் கூட அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீரியமான ஸ்பீச்சா இல்லை, சில தொழில்நுட்ப கோளாறு. பிறகு அரியலூர்ல ரொம்ப விரிவாக பேசியிருந்தாரு. குறிப்பாக நாகையிலையும் சரி திருவாரூர்லேயும் சரி லோக்கல் இஷ்யூவை கையில் எடுத்து பேசியிருக்காரு. மிகப்பெரிய கூட்டம். முதல்வருக்கு நேரடியாக சவால் விடுத்திருக்காரு. விஜயனுடைய பிரச்சார பயணம், விஜயனுடைய பேச்சு, என்னுடைய அப்சர்வேஷன் என்னவா இருக்கு சார்? கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஐ திங்க் விஜய் இஸ் கெய்னிங் மொமெண்டம். கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்னென்ன பேசணுங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா திருச்சி மீட்டிங்கில் எதிர்பார்த்த அளவுக்கு ஸ்பீச் ஒன்றும் பெருசாக இல்லை. அரியலூரில் கூட எனக்கு தெரிஞ்ச அளவுக்குள்ள லோக்கல் இஷ்யூஸ்லாம் பெருசாக பேசலை. அதே அரியலூரில் அனிதா வீட்டுக்கு போயிட்டு
நீட்டை பற்றிலாம் பேசி பெரிய அளவுக்கு ஆன்டி நீட் பிரச்சாரத்திலாம் ஈடுபட்ட விஜய் அவர்கள் வந்து அரியலூரில் அதை பற்றி பேசாதது வந்து பெருத்த ஏமாற்றம் தான். அதை பேசியிருக்கணும். பட் நாகப்பட்டினமும் திருவாரூர் ஸ்பீச்சும் வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஸ்பீச்சாக இருந்துச்சு. அது என்னன்னா, அந்த ஸ்பீச் ரெண்டுத்துலேயுமே வந்து டைரக்டாக வந்து டிஎம்கேவை சேலஞ்ச் பண்ணுறாரு, டைரக்டாக சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலினை சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இங்கே தான் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்த அந்த விஷயம் வருது. அவர் வந்து குறி வைக்கிறது திமுகவாக இருந்தாலும் கூட அந்த அந்த அவர் எய்துகின்ற அந்த அம்பில் முதலில் அடிபடுவது வந்து அதிமுக தான். ஸோ இவர் வந்து திமுக எதிர்ப்பை வீரியமாக எடுக்கும் பொழுது அந்த திமுக எதிர்ப்பை இதுவரை வீரியமாக எடுத்துக்கொண்டிருந்த அதிமுகவுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறது. ஏன்னா இதுவரைக்கும் எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரை வேணாலும் எதிர்த்து கேள்வி கேட்கலாம். இது வந்து ஜனநாயக நாடு. ஆனால் ஒரு அதிமுக தலைவர் திமுகவை எதிர்த்து கேள்வி கேட்கும்போது அந்த அதிமுக தலைவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அது வந்து அந்த ஸ்பீச் வந்து ரெசனேட் ஆகும். அது வந்து மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் போய் சேரும். ஏன்னா திமுகவை எதிர்க்கக்கூடிய வீரியமான ஒரு கட்சி, திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கக்கூடிய ஒரு கட்சி, திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் கொண்ட ஒரு கட்சி, அந்த வலிமை கொண்ட ஒரு கட்சி ஏடிஎம்கே தான். பட் அந்த ஏடிஎம்கே அப்படிங்கிற அந்த ஆன்டி டிஎம்கே பாலிட்டிக்ஸ்க்கு இன்னொரு கிளைமெண்ட்டாக விஜய் வந்திருக்கிறதா நான் பார்க்குறேன். அவர் வந்து என்னதான் பாஜகவை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் கூட அந்த ஃபோக்கஸ் வந்து திமுக மேல மட்டும்தான் இருக்கு. திமுக மேல மட்டும் வைக்காம முதலமைச்சரையும் அதை கொண்டு வர்றாரு. சரி, அவர் கேட்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் திமுக வந்து பதில் சொல்றாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த ஃப்ரேமிங் ஆஃப் சென்டென்சஸ் இருக்குல்ல, வெளிநாட்டு முதலீடா வெளிநாட்டில் முதலீடா, இதெல்லாம் வந்து பப்ளிக் கிட்ட ரொம்ப ஈஸியா போய் ரெசனேட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். டீடைலா கூட பேசுறேன், வெளிநாடு முதலீடா வெளிநாட்டில் முதலீடா ரெண்டே வார்த்தை. இல்ல அதான் சொல்றேன். அவர் டீட்டெயிலா பேசலன்னாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் கிட்ட எடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது மீண்டும் சொல்றேன், இது ஓட்டா யாருக்கு இது இந்த விஜய் பேசுறது வந்து ஒருவேளை திமுக மீது பயங்கர அதிருப்தி இருந்து அது அதிமுகவுக்கு கூட ஹெல்ப் பண்ணலாம். ஆனா இந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பப்ளிக் கிட்ட ஈஸியா ரெசனேட் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள். ஏன்னா சரி, விஜயே ஒரு பிரைவேட் ஜெட் எடுத்துக்கிட்டு போறவர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் விஜய் பிரைவேட் ஜெட் எடுத்து போகிறதுக்கும் ஒரு பாலிட்டிஷியன் பிரைவேட் ஜெட் எடுத்து போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ மக்கள் மத்தியில் ஏன் பாலிட்டிஷியன்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஆடம்பரமாக இருக்கிறாங்க, அப்போ எல்லாமே கொள்ளையடிக்கிற பணம் தானுங்கிற அப்படி ஒரு பொதுப்போக்கான ஒரு எண்ணம் இருக்கிறது மக்கள்கிட்ட. ஜெயலலிதா பிரைவேட் இல்லை, அதான் சொல்கிறேன். அந்த பொதுப்போக்கான எண்ணத்தை விஜய் அவர்கள் வந்து கல்டிவேட் பண்ணுறாரு. இவங்க வெளிநாட்டுக்கு போகிறதே வந்து இவங்க பணத்தை கொண்டு வந்து அங்கே போய் போடுறது தானா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை கிளப்பும் பொழுது அது ஏற்கனவே அந்த சந்தேகங்கள் பல பேர் இங்கே கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத மொமெண்டம் விஜய்க்கு கிடைக்கும். ஏன்னா அவர் ஒரு உச்ச நட்சத்திரம், அவர் பேசக்கூடிய ஸ்டேஜ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து திமுக கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து டைரெக்டாக டிஎம்கேவை எங்கே ஹிட் பண்ணணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்களோ அந்த இடத்துல ஹிட் பண்ணுறாரு. இதெல்லாம் பப்ளிக் கிட்ட ரொம்ப ஈஸியாக ரெசனேட் ஆகிற விஷயங்கள். ஏன் மக்கள்கிட்ட வந்து கரப்ஷனை பற்றி பேசும்போது உங்களுக்கு வந்து பெரும் ஆதரவு இருக்கிறது, ஆனால் அந்த கரப்ஷனுக்கு எதிரானவங்க அப்படிங்கிறத வச்சுலாம் ஓட்டு போடுறது இல்லை. ஆனால் ஊழல் அப்படின்னும் போது ஒரு கரகோஷம் இருக்குல்ல, ஏன்னா அது வந்து எல்லாரையுமே எவ்ரிடே அஃபெக்ட் பண்ணுது. எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு 10 ரூபாய் அதிகமாக கொடுங்க, ஒரு 100 ரூபாய் அதிகமாக கொடுங்கன்னு கேட்கும்போது ஸோ அது போன்ற லோக்கல் இஷ்யூஸை வந்து விஜய் எடுக்கிறது வந்து எனக்கு என்னமோ அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியாக தெரியுது. இன்னொரு விஷயங்கள் என்னன்னா, விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்ட அந்த மைடியர் அங்கிள் அப்படிங்கிற வார்த்தை விஜயோட பிரச்சாரத்தில் இல்லை. மைடியர் சார்னு மாறி, மைடியர் சிஎம் சாரா அதை மாத்திருக்காரு. அது ஒரு ஏற்கனவே நானும் அதுதான் சொல்லியிருந்தேன், அவர் சிஎம் சார்னு சொல்லட்டுமே, அங்கிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் நான் மைடியர் சிஎம் சார் அப்படின்னும் போது அதுக்கு கிரிட்டிசிசம் வரல. திமுக எதிர்க்கிறாங்க சார், திமுக எதிர்த்துட்டு போவாங்க. திமுக வேற என்ன பண்ண முடியாது? திமுக ஒத்துப்பாங்களா விஜய் பேசுறதெல்லாம் கரெக்டுன்னு? இது வந்து ஒன் சைட் ஆஃப் வாட் விஜய்ஸ் கேம்பெயின் இஸ் கெய்னிங் மொமெண்டம். பெரும்பான்மையானவர்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது, பெண்களை கூட்டிட்டு வராங்கங்கிறது அதெல்லாம் இருந்தாலும் கூட மெஜாரிட்டி ஆஃப் த க்ரௌட் வந்து ஸ்பான்டேனியஸாக வருது. நான் இன்னைக்கு காலையில் கூட விவசாய சங்க தலைவர்கள்கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தேன், திருவாரூர்லேயும் நாகப்பட்டினத்துலையும்.
மெஜாரிட்டி க்ரௌட் வந்து ஸ்பான்டேனியஸாக கூட்டின க்ரௌடு தான் சார். அது ஒன்றும் பெரிய அளவில் வந்து கூட்டம் கூட்டிலாம் பணம் கொடுத்துலாம் கூட்டிகிட்டு போகலாம், அந்த மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதான் அவங்க கிரவுண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபீட்பேக். கிரவுண்ட்லேருந்து கிடைச்ச இன்னொரு ஃபீட்பேக் என்னென்னா, விஜய் பேசின லோக்கல் இஷ்யூஸ் எல்லாம் வந்து இன்னும் நிறைய லோக்கல் இஷ்யூஸ் பேசியிருக்கணும். ஓகே, இன்னும் நிறைய லோக்கல் இஷ்யூஸ் பேசியிருக்கணும். விவசாயிகளுடைய பிரச்சனை, அந்த 40 ரூபா நெல்லுக்கு கமிஷன் வாங்க, அது உண்மையிலே இஷ்யூ இல்லைங்கிறாங்க. அது விவசாயிகளே போய் வந்து என்னுடைய நெல்லை நான் வந்து சீக்கிரம் கொண்டு போய் கொடுக்கணும்னா நானே காசு கொடுக்க தயாராக இருக்கிறேன், இல்லைன்னா வரமாட்டாங்க, அது இஷ்யூ இல்லை. ஓகே, பிரைவேட் கிட்ட கொடுக்கறது தான் இஷ்யூ. அதையே விஜய் பேச மாட்டேங்கிறாரு. ஓகே, அப்போ விஜய்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் தேவைப்படுது. அப்போ தஞ்சாவூர்லேயும் திருவாரூர்லேயும் நாகப்பட்டினத்துலேயும் என்ன இஷ்யூ இருக்குங்கிறத ஒரு ஏஐ மூலமாகவோ இல்லை சாட் ஜிபிடியில் போடாமல் அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேசணும். லோக்கல் மக்கள் கிட்ட போய் பேசணும். மக்கள் கிட்ட விவசாய அசோசியேஷன்ஸ் இருக்கு. இப்போ மற்றவங்களுக்குலாம் கூட அசோசியேஷன்ஸ் இருக்காது. ஆனா நீங்க விவசாய மக்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 1008 விவசாய சங்கம் இருக்கிறது. ஆனா அந்த எல்லா விவசாய சங்கங்களுமே ரொம்ப பவர்ஃபுல்லான சங்கங்கள். அவங்க வந்து விவசாயிகளுடைய பிரச்சனையை முதல்வருடைய கவனத்துக்கு வரை கொண்டு வருவதற்கு அவங்களுக்கு பவர் இருக்கு. எஸ், பிஆர் பாண்டியன் நினைச்சாருன்னா சிஎம் பார்க்க முடியும். பாண்டியன், காவேரி தனபாலன், மன்னார்குடி ரங்கராஜன், ரங்கநாதன், இவங்க எல்லாம் வந்து அந்த ஏரியால இருந்து வெரி வெரி பாப்புலர். இவங்களெல்லாம் கூப்பிட்டு விஜய் பேசணும். ஏன்னா முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போது கமல்ஹாசனே வந்து பிஆர் பாண்டியனை தன் மேடையில் தன் அருகில் அமர வைத்தார். ஏன்னா அவருக்கு வந்து அந்த விவசாய அந்த இடத்தினுடைய இது லொக்காலிட்டி தெரியும். அதுவும் தஞ்சாவூருக்கு போகும்போது நீங்க விவசாய இஷ்யூஸ் பேசும்போது நீங்க கூட வச்சுக்கணும். ஒரு 4-5 விவசாயிகளை கூட தலைவர்களை வந்து நீங்க கூட வச்சுக்கணும். ஓகே, ஸோ அந்த இஷ்யூஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணணும் விஜய் அப்படிங்கிறதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் லோக்கல் இஷ்யூஸ் நிறைய பேசணும். இது மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்குற விஷயங்கள்லாம் எடுப்படும். ஆனால் இதையே கண்டினியூஸாக பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஏரியா நீங்கள் இஷ்யூஸை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களோட சேர்ந்து பேச வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அவங்க கிட்ட போயிட்டு உட்காந்து உங்களுடைய இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்றது கேட்டு அந்த இஷ்யூஸை பற்றி பேசணும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு டெவலப்டு ஸ்டேட்டில் போயிட்டு இந்த ஸ்டேட்டு டெவலப்பே ஆகலைன்னு சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த லோக்கல் இஷ்யூஸை பற்றி பேசும்போது மட்டும்தான், ஏன்னா லோக்கலாக நிறைய இஷ்யூஸ் இருக்கும். இப்போ அரியலூரில் போயிட்டு அவர் என்ன பேசியிருக்கணும்னா, பக்கத்தில் திருச்சி அவ்வளோ வளமையாக இருக்குது, நீங்கள் ஏன் வளமையாக இல்லைன்னு கேட்கணும். விஜய்ல எல்லா கட்சிகளுமே அதை கேட்கணும். 60 ஆண்டு காலத்தில் திராவிட ஆட்சிகளில் திருச்சி வளர்ந்துருக்கு, பக்கத்தில் கரூர் வளர்ந்துருக்கு, கோயம்புத்தூர் வளர்ந்துருக்கு, ஏன் அரியலூர் வளரலன்னு கேட்கணும். கேட்கறதோட விஜய் விடக்கூடாது. வளர்க்கறதுக்கு நான் என்ன பண்ணுவேங்கிறதையும் விஜய் சொல்லணும். அதுதான் ஆரோக்கியமான அரசியல். அதை தான் சொல்றோம். என்னன்னா இங்க வந்து கூட்டம் கூடிவிட்டதால் ஓட்டா மாறும்னா அது கமலும் சொல்றாரு. எனக்கு கூடாத கூட்டமா ஓட்டு போட்டாங்களா? எல்லாருக்கும் யாரும் ஓட்டு போடல. இங்க என்னன்னா விஜய் வந்து மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம், நான் ஒத்துக்கிறேன். பட் உங்ககிட்ட ஐடியாஸ் வேணும். ஓகே, இப்போ வந்து ஒரு மீட்டிங்க்கு போகும்போது உங்களை எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, ஒரு எந்தூசியாஸ்டிக்காக ஒரு எனர்ஜெட்டிக்காக வந்து பார்ப்பாங்க. நீங்கள் இஷ்யூஸை பேசாமல் சஜஷன்ஸே கொடுக்காம ரொம்ப ஜெனரிக்காக பேசுகிறாரு. செயல்படுத்தக்கூடிய விஷயங்களை மட்டும் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணுவோங்கிறாரு. அது வந்து மக்கள்கிட்ட ரொம்ப நாளைக்கு எடுப்படுது. என்ன செயல்படுத்துவீங்கன்னு சொல்லணும். நான் ஏற்கனவே கேட்டதுதான், பரந்தூர்ல ஏர்போர்ட் வேணாங்கிறீங்களா, வேற எங்க கொடுங்க. நீங்க திமுகவும் கேட்கிறாங்க, நம்மளையும் இல்ல, நியாயமான ஒரு கேள்வி. அந்த இடத்துல வந்து திமுக பேசுறத வந்து நீங்க ஏத்துக்கிட்டு ஆகணும். திமுக வந்து அது வந்து ஒரு நாள் காலையில கண் விழித்து திமுக வந்து அந்த இடத்த சூஸ் பண்ணல. அது ஏடிஎம்கே கவர்மெண்ட் காலத்துல இருந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சு 4 சைட்டை செலக்ட் பண்ண சொன்னாங்க. அந்த 4ல் 1 தான் திமுக அரசாங்கம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. இது திமுக அரசாங்கம் செலக்ட் பண்ணது தான். இதுக்கும் பாஜக மத்திய அரசுக்கும் சம்மந்தம் கிடையாது. திமுக அரசாங்கம் செலக்ட் பண்ணது. இப்போ வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு ஒரு இடத்த செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடம் வேணான்னா அப்போ நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும்ல, வேற எந்த இடத்துல வைக்கலான்னு சொல்லணும்ல. ஏன்னா ஏர்போர்ட்டை பற்றி தெரியாத ஆள் கிடையாது நீங்கள்.
ஒரு பிரைவேட் ஜெட்டை வந்து ஒரு ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளை பண்ணணும்னா எவ்வளவு ரெகுலேஷன்ஸ் இருக்குது, எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, எவ்வளவு பர்மிஷன்ஸ் வாங்கணுங்கிறது உங்களுக்கு பர்சனலாக தெரியும். அப்போ உங்களுக்கு ஏர்போர்ட்டில் அவ்வளோ அனுபவங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து ஆளை வச்சு ஒரு ஸ்டடி பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டடியை ரிலீஸ் பண்ணலாம்ல. ராம்தாஸ் மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம். இன்னைக்கு வரைக்கும் வந்து பாமக மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவங்களுடைய அறிக்கைகள் வந்து அவ்வளோ வெல் ரிசர்ச்டா இருக்கும். அவங்கள மாதிரி வந்து அந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் போடுறதுக்கு ஆட்கள் கிடையாது. அவங்கள மாதிரி ஆக்கப்பூர்வமான அரசியலையும் பேச முடியாது, அவங்கள மாதிரி ஜாதி அரசியலையும் யாரும் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் பேசினது கிடையாது. ஸோ விஜய் வந்து நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இந்த பாப்புலாரிட்டி பட் இன்னொரு விஷயமும் நான் பார்த்தேன். இந்த 2 திருவாரூர்லேயும் சரி நாகப்பட்டினத்துலேயும் சரி விஜய் வந்து அந்த சினிமேட்டிக் அப்ரோச்சை வந்து கொஞ்சமாக குறைச்சிருக்காரோ. ஓகே. ஏன்னா மதுரை மாநாட்டில் வந்து ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஒரு 33 நிமிஷம் ஒரு மனுஷன் வந்து கோவப்படுறத வந்து நான் பார்த்ததில்ல. அந்த கோவத்திலேயே அப்படியே மெயின்டைன் பண்ணி அந்த ஹை பீச்லேயே பேசிட்டு இருந்தாரு. பட் நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப கேஷுவல் அப்ரோச்சாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் பாயிண்ட் ஆஃப் த மேட்டர் இஸ் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். நிறைய மக்கள்கிட்ட பேசுறதுக்கு வந்து இன்னும் நிறைய நேரம் விஜய் பேசணும். மக்கள்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணாதான் வர்றதுல ஒரு 30-40% ஓட்டா மாறும். வர்றவங்க எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அது எங்கேயுமே நடக்காது. ஸோ நீங்க உங்களுடைய ஹார்ட் ஒர்க்ல தான் எல்லாமே இருக்கு. நாம இப்போ வந்து அவர் வந்து திமுகவை கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஆனா அதே திமுக வந்து கிரவுண்ட்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒர்க் பண்ணலான்னு யாருமே சொல்ல முடியாது. இவங்க போய் கீழே ஒர்க் பண்றாங்க. இன்னொன்று வந்து விஜய் திமுக மீதான அட்டாக்ஸ் ஷார்பன் பண்ண திமுகவும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் ரியாக்ட் பண்ணாம இருந்தாங்க. சிஎம் வந்து பேர் சொல்லாம ரியாக்ட் பண்ணியிருக்காரு. இல்ல, சிஎம் வந்து இப்போ எல்லா இடத்துலயுமே பேர் சொல்லாம ரியாக்ட் பண்றாரு. இதுக்கு முன்ன வந்து மேடையில கூட புதியவர்கள் அப்படிங்கிறாரு, விஜய் பேசலாம ரியாக்ட் பண்றாரு. இல்ல, அப்ப திமுகவுக்கு தெரியுது விஜய் நமக்கு திரட்டதானே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நிச்சயமா. சரி, குறிப்பாக விஜய் வந்து திமுகவை நோக்கி தான் கூர்மையான விமர்சனங்களை வைக்கிறாரு. ஸோ யாருக்கும் போட்டின்னு மக்கள் கிட்ட கேட்கும் போது டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கு தான் போட்டின்னு மக்களே வந்து சொல்றாங்க. இந்த இடத்துல அதிமுக வந்து இங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு அதிமுகவுக்கு ஒரு மெசேஜ் சொல்ல விரும்புறாரா விஜய்? நீங்களாம் ஒன்றும் கிடையாது, எனக்கும் டிஎம்கேவுக்கு தான் போட்டின்னு சொல்ல ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ண விஜய் நினைக்கிறாரா? இதைதான் ரொம்ப நல்லா சொல்லிட்டு இருக்கு. இதைதான் அதிமுக புரிஞ்சுக்காம கூட்டணிக்குவாங்கன்னு அவர் கூப்பிட்டு இருந்தார். அவர் வந்து அதிமுக இடத்திற்கு தான் அவர் வரணும்னு நினைக்கிறார். ஓகே. அந்த இடம் காலியானாதான் அவர் அங்கே வர முடியும். அதுக்கு தான் அவர் பிளான் போடுறாரு. பட் அது அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் இல்லை. ஓகே. குறிப்பாக சுலபமான விஷயம் கிடையாது. அது விஜய்க்கே தெரியும். ஓகே. ஏன் வந்து உச்ச நட்சத்திரம் தானே, ஏன் 8 மாசத்துக்கு முன்னால பிரச்சாரம் ஆரம்பிக்கிறாரு? அப்பதான் தமிழ்நாடு முழுக்க கவர் பண்ண முடியும். தமிழ்நாடு முழுக்க கவர் பண்ண முடியும்ன்றது இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நீங்க போய் முதல்ல மூஞ்ச காட்டணும். நான் இருக்கேன் அரசியல்ல, நீங்க போய் காட்டணும். ஓகே. நீங்க போய் சொல்லணும், நானும் ஃபீல்டில் இருக்கேன், எனக்கு நான் வந்து நடிகரா என்னை மறந்துடுங்க, என்னை அரசியல்வாதியா ஏத்துக்கோங்கன்னு மக்கள்கிட்ட கேட்கணும். எம்ஜிஆர் கேட்கல, எம்ஜிஆர் வேற. எம்ஜிஆர் டிஃபைஸ் ஆல் லாஜிக்ஸ். எம்ஜிஆரை மாதிரி பாலிடிக்ஸில் சக்ஸஸ் ஆனவங்களோ சினிமாவில் சக்ஸஸ், ரெண்டுத்துலேயும் வந்து அன்பேரலல்ட் சக்ஸஸ் எம்ஜிஆருக்கு. எம்ஜிஆர்னுடைய பயோகிராஃபி எழுதிய கண்ணன் சொல்லுவார், ராஜரத்னம் கண்ணன் சொல்லுவார், எம்ஜிஆர் மட்டும்தான் வந்து சினிமாலேயும் சரி உச்சத்தை தொடும் வரை, அவர் உச்சத்தை தொட்ட பிறகும் அரசியலுக்கு வரும் வரை அவர் தான் நம்பர் 1 ஸ்டார் சினிமாவில். பாலிடிக்ஸ்ல அவர் மறையும் வரை அவர் தான் நம்பர் 1 ஸ்டார். இதற்கு முன்னால் இதற்கு பின்னால் வந்த சினிமாக்காரங்க இருக்கிறாங்கல்ல, இன்க்ளூடிங் என்டி ராமாராவ், அவர் வந்து வாழும் காலத்திலே தோல்வி அடைந்தது மட்டுமல்லாமல் தன் சொந்த மருமகனால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஆர்ஃபனா இருந்தார், ஒரு அரசியல் அனாதையாக்கப்பட்டார். ஜெயலலிதா அவர்கள் பல தோல்விகளை சந்தித்தார். ஆனால் எம்ஜிஆருக்கு வந்து தோல்விங்கிறதே கிடையாது. தோல்விங்கிறத விட்டுருங்க, அந்த அரசியல் தோல்விங்கிறது எலெக்ஷன்ஸ் கருணாநிதிக்கும் கிடையாது, அவருக்கும் இல்லை. இவருக்கு எம்ஜிஆருக்கு இருந்தது வந்து அன்பேரல்டு சக்சஸ். அவர் இருக்கும் வரை அவர் தான் முதலமைச்சர்.
அவர் தமிழ் சினிமாவில் இருக்கும் வரை அவர்தான் புரட்சி நடிகர், அவர்தான் மக்கள் திலகம், மக்கள் நடிகர், எல்லாமே அவர்தான். ஸோ எம்ஜிஆர் லெவலுக்கு விஜய் வர்றதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். அது வந்து இந்த காலத்தில் வந்து அது வந்து அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும், அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய லோக்கல் இஷ்யூஸ் பத்தி பேசணும். இப்போ கோயம்புத்தூர்லலாம் போனால் அவர் என்ன, அங்கே வந்து நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டை மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு வர முடியாது. கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர்லலாம் போனீங்கன்னா நீங்கள் ஈக்குவலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ நீங்கள் சிவகாசிக்கு போனீங்கன்னா பட்டாசு தொழிலில் வந்து நீங்கள் மாநில அரசை கேட்கவே முடியாது. மாநில அரசுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்போ முக்கால்வாசி லைசன்ஸு பெசோ கொடுக்குறாங்க. 400 லைசன்ஸ், 1200 லைசன்ஸ், 400 லைசன்ஸ் தான் மாவட்ட கலெக்டர் கொடுக்குறாரு. மற்ற 800 லைசன்ஸ் பெசோ கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கவர் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே திருப்பூர்லாம் எல்லாமே எக்ஸ்போர்ட், டொமஸ்டிக் பெருசாக கிடையவே கிடையாது. இன்னொன்று ஜிஎஸ்டி வந்த பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதில் ஒன்றும் பெரிய பங்கே கிடையாது. ஸோ இதெல்லாம் அங்கெல்லாம் என்ன பண்ண போறாரு, கொங்கு மண்டலத்துக்கு போகும்போது அங்கே என்ன பேச போறாரு, அங்கேயும் திமுக அட்டாக்காக தான் இருக்குமா, இல்லை அங்கேயாவது வந்து கொங்கு மண்டலத்தில் நீங்கள் இவ்வளோ பேர் ஓட்டு போட்டும் அதிமுக உங்களுக்கும் எதுவும் செய்யலைங்கிறத அதிமுகவியாவது அங்கே உள்ள விமர்சனம் பண்ணுவாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அவர் வந்து அதிமுகவை ரொம்ப வேணும்னு தான் அவர் வந்து நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி நான் நினைக்கிறேன். ஓகே சார், அதை ஒமிட் பண்ணுறதே வந்து இட்ஸ் எ டெலிபரேட் ஒமிஷன் தான். அது ஒன்னும் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது அப்படின்னா இப்ப அதிமுகவே ரொம்ப வெளிப்படையா விஜய் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்னு வந்து தாவேகா வர்சஸ் திமுகவா இல்ல திமுக வர்சஸ் அதிமுக வர்சஸ் தாவேகாவா அப்படிங்கிறது வந்து 4 மாசம் 5 மாசம் கழிச்சுதான் தெரியும். பட் இதுதான் அது திமுக தாவேகாவா எங்கேயாவது ஒரு 10 கான்ஸ்டிடுவன்சில 234 மாறலாம். ஓகே, பட் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் வந்து திமுக வர்சஸ் அதிமுக வர்சஸ் தாவேகாவாக தான் இந்த தேர்தல் இருக்கும். ஓகே சார், குறிப்பாக யாருக்குமே இல்லாத கட்டுப்பாடுகளை வந்து விஜய்க்கு போட்டிருக்காங்க. குறிப்பா நான் வந்து அந்த பிரச்சார வேனை விட்டு வெளியே வரக்கூடாது, கையை காட்டக்கூடாது, கை இது வரைக்கும் தான் காட்டுறோம், இந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் மக்கள் கிட்டே நான் போய் நான் பேசுவேன், கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ற மாதிரி தெரியும். ஓகே சார், அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா கட்டுப்பாடே விதிக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல, கட்டுப்பாடு இருக்கணும்ல. இவ்வளவு கட்டுப்பாடு இருந்து மரத்துல எல்லாம் ஏறுறாங்க, எலக்ட்ரிக் போல்ல எல்லாம் ஏறுறாங்க, கரண்ட்டை கட் பண்ண சொல்றாங்கல்ல, யாரு சொன்னது? இவங்களே தானே கேட்கறாங்க. தாவேகா தொண்டர்கள் தானே கேட்கறாங்க, தாவேகா தலைவர்கள் தானே கேட்கறாங்க கரண்ட் ஆஃப் பண்ணுங்க. இன்னொன்னு, எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் வந்து திமுகவை விமர்சனம் செய்கிறார்களோ அதே அளவுக்கு விஜய் வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கும் ஒடுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஓகே, அந்த அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து விஜய் கிட்ட மட்டும்தான் இருக்கு, வேற யார்கிட்டையும் இல்லை. சார், ஒழுக்கம் இருக்கணுங்க. அவங்க பாட்டுக்கும் இஷ்டத்துக்கும் பத்திரிகையாளர்கள் இன்னொரு விஷயம், பேசப்படாத ஒரு விஷயம் என்னன்னா, பத்திரிகையாளர்களுக்கு அந்த கூட்டங்களில் வந்து பாதுகாப்பு இல்லைங்கிறத வந்து எல்லாம் முணுமுணுத்து கொண்டிருக்கிறாங்க. யாரும் வெளிப்படையா வந்து பேசல. சீனியர் ரிப்போர்ட்டர் சாம்க்கு என்ன ஆச்சுங்கிறத நாம எல்லாரும் பார்த்தோம். ஆனா பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்கு. நிறைய பெண் பத்திரிகையாளர்கள் வந்து எழுதியிருக்காங்க. தண்ணி கூட நாங்க வாங்கிட்டு வந்த தண்ணி எல்லாம் எங்க மேல ஊத்தி விளையாடி இருக்காங்கன்னு பெண் பத்திரிகையாளர்கள் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் விஜய் பார்க்க வேண்டும். இதெல்லாம் பார்த்து என்னென்ன விஷயங்களை எடுக்கணுமோ, என்னென்ன ரெமீடியல் ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுக்கணும். இந்த அரசியல் படுத்தப்படாத கூட்டத்தை பத்திலாம் அப்புறம் விவாதிச்சுக்கலாம். பட் அது கூட்டம் வர்ற கூட்டம் வந்து முதல்ல பண்பட்ட கூட்டமா இருக்கும். அந்த கூட்டத்துக்கு வந்து அந்த ரசிகர்களுக்கு வந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிற அந்த பேசிக் விஷயமா தெரிஞ்சிருக்கும். அதையும் சொல்லியிருக்காங்க சார். 10 கட்டுப்பாடுக்கு வந்து தலைமையின் சார்பாக கொடுத்தாலும் அதையும் மீறி பண்ணாங்கன்னா அப்ப யாருன்னு நீங்க தானங்க கண்டுபிடிக்கணும். எனக்கு யாருன்னு அவங்க தெரியாதுல்ல. அந்த கட்சியில நீங்க யாருங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும்ல. அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கட்சியா உங்களுக்கு தானே இருக்கு. இப்போ திமுகவினுடைய ஒரு கூட்டத்தில் ஏதாவது ஒண்ணு நடந்தா நம்ம யார கேள்வி கேட்கிறோம்? திமுக தலைமை நோக்கி தான் கேள்வி கேட்கிறோம்ல. அதே மாதிரி தானே தாவேகாக்கும் அதுதானே பொருந்தும். அவங்களும் ஒரு அரசியல் கட்சி தானே. விஜய் வந்து இன்னும் சினிமா ஸ்டார் மட்டும் கிடையாதுல்ல, ஒரு அரசியல் கட்சி. அந்த கட்சியினுடைய தலைவர், அந்த கட்சிக்கு ஸ்ட்ரக்சரை வச்சிருக்கிறாரு, 70 மாவட்ட செயலாளர் வச்சிருக்கிறாரு, தொகுதிக்கு பொறுப்பாளர் போடுறாரு. நீங்க அரசியலுக்குள்ள வந்துருவீங்க. ஆனா அரசியல் படுத்தப்படாத கூட்டம் வந்து அது வந்து மெதுவா தான் வரும்னா எப்படி? நீங்க தான் அரசியல் படுத்தணும். நீங்க தான் அந்த கூட்டத்தை வந்து பண்பாடு மிக்க கூட்டமா மாத்தணும். ஓகே,
அது நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க அந்த ரசிகர்கள் கூட்டத்துக்கிட்ட. அவங்க ஆன்லைனில் நடக்கிற அப்யூஸை விட்டுருங்க, அது வந்து எல்லா ஐடிவிங்கும் பண்ணுற ஒரு விஷயந்தான். அதை வந்து நம்ம கலெக்டிவாக தான் பார்க்கணும். பட் நேரில் நடக்கின்ற விஷயங்களே நிறைய இருக்குது. நிறைய பேர் எழுதியிருக்காங்க, நிறைய பேருக்கு பாதுகாப்பு இல்லை. ரசிகர்கள் மரத்து மேலே ஏறுறதெல்லாமே வந்து எவ்வளோ பெரிய த்ரெட்டு. நீங்கள் வந்து ஒரு சிமெண்ட் வீடு மேலே ஏறுறது, ஒரு என்னது அந்த மேங்களூர் டைல்ஸ் போட்ட வீடு மேலே ஏறுறது, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் வீடு போட்ட வீடு மேலே ஏறுறது, இதெல்லாம் அவங்களுக்கு யார் நாளைக்கு லாஸஸ் வந்து இன்கர் பண்ணுவாங்க? இதெல்லாம் யார் பார்க்கணும்? நிச்சயமாக இதை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணி தான் அவங்க தான் அட்ரஸ் பண்ணணும். கட்டுப்பாடு விதிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. அந்த கட்டுப்பாடு விதிச்சே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. அப்போ விதிக்கலைன்னா என்ன ஆகும்? கட்டுப்பாடு விதிக்கிறாங்க, கட்டுப்பாடு அன்ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தால் எதிர்ங்க. ஜனநாயக முறைப்படி உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அதே முறை உங்களுக்கு ஃபேன்ஸ்க்கும் ஒரு அட்வைஸ் கொடுங்க. அதே மேடையில் இருந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது பா, நாம் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறோம்ப்பா, நாம் வந்து எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு விஜயில் சொல்லணும். ஆட்சிக்கு வரணுங்கிறவங்க பொறுமையாக இருக்கணுமா, இல்லை ஏற்கனவே ஆட்சியில் இருக்கிறவங்க பொறுமையாக இருக்கணுமா? சரி, இவர்களுக்கும் அந்த பொறுமை வேணும். இவங்களும் வந்து ரசிகர்கள்கிட்ட சொல்லணும், இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா எல்லாமே வந்து போலீஸ் கிட்டையும் நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டையும் விட்டுற முடியாது. விஜயினுடைய ரசிகர்களும் வந்து தே ஷுட் பிஹேவ் தெம்செல்ஸ். அவங்களுக்கு வந்து எப்படி பிஹேவ் பண்றது பப்ளிக்லன்னே தெரியல. இந்த சாம்க்கு நடந்த ஒரு விஷயமே பெரிய எடுத்துக்காட்டு. குறிப்பாக அவர் வந்து பிடிக்கலங்கிறத ரொம்ப வெளிப்படையா காட்டுறாரு. ஆனா அவர் மீது துண்டை போடுறது, அது பண்றது, இது பண்றது, அது இந்த வாரம் நடக்கல, அது வேற விஷயம். பட் பத்திரிகையாளர்களுக்கு முதல்ல வந்து அந்த சாம்சங் நடந்தது ஒரு ஆல் இந்தியா லெவலுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க் தான் அது. நிச்சயமா நீங்க பத்திரிகையாளர்களை மதிக்கணும்ல. அது பத்திரிகையில போகுது. ஒரு கூட்டம் நடக்கும்போது, இப்ப திமுக கூட்டமோ அதிமுக கூட்டமோ நடக்கும்போது பத்திரிகையாளர்கள் பின்னால் கட்சி தொண்டர்கள் சூழ்வது வந்து ரொம்ப சாதாரண விஷயம். அவங்க கட்சி சின்னத்தை காட்டுவாங்க, இப்படி காமிப்பாங்க, இல்ல ரெட்டையில காமிப்பாங்க, இல்ல தளபதி வாழ்க, தலைவர் வாழ்க, அம்மா வாழ்கன்னு கத்துவாங்க. இதோட விட்டுருவாங்க. ஆமா, அதுவும் ஒரு சீனியர் லீடரை இன்டர்வியூ பண்றாங்கன்னா அந்த லீடரே சொல்லிடுவார் அமைதியா இருக்குன்னு. அமைதியா இருப்பாங்க. அந்த அவங்க முகம் டிவியில தெரியணும்னு மட்டும் நினைப்பாங்க, வேற எதுவும் பேச மாட்டாங்க. ஆனா இங்க நடந்தது என்ன? அந்த ரிப்போர்ட்டரையே இவங்க வந்து மாப் பண்றது, அந்த ரிப்போர்ட்டரை இது பண்றது, அவங்க முன்னால டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு மனநிலைன்னு தெரியல. ஸோ இது வந்து ஒரு பண்பட்ட கூட்டத்துக்கான ஒரு அடையாளம் கிடையாது. ஏன்னா நாளைக்கு ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவங்க இவங்க இப்பத்துல இருந்தே இவங்க கிட்ட வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாதான் ஒருவேளை ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இவங்களை சமாளிக்கவாத முடியும். இல்லைன்னா இப்படிப்பட்ட கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? புரியுது சார். சார் அதே போல வந்து விஜய் யூஸ் பண்ற வார்த்தைகள், வெளிநாடு முதலீடா, வெளிநாட்டில் முதலீடா, நீங்க குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிறீங்க, ஒவ்வொரு தமிழ் வீட்லயும் வந்து நான் வீட்டுக்குள்ள இருக்கேன், நான் வீட்டுக்குள்ள போன பிறகுதான் கட்சியை ஆரம்பிச்சேன், இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாரு. டைரக்டா அட்டாக் பண்றாரு சார். எடப்பாடி கூட இப்படி பேசுனது கிடையாது. ஆனா எடப்பாடியை தாண்டி விஜய் வந்து இந்த அளவுக்கு நோக்கி கூர்மையான செய்வீர்களா எம்ஜிஆர் இதெல்லாம் அவர் கொண்டு வர்றது எதுக்குன்னா நான் அதிமுகவுக்கு மாட்டுன்னு சொல்றாரு. அது ஜெயலலிதா மேடமுடைய அந்த வார்த்தை, சொன்னீர்களே செய்வீர்களா, சொன்னோம் செய்வீர்களாங்கிறது. இது மொத்தமே வந்து ஜெயலலிதா அவர்களுடைய ஸ்டைல் தான். அவங்க தான் வந்து இந்த டிஎம்கேவினுடைய அந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸை பத்தி பேசுற ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிச்சதே ஜெயலலிதா மட்டும்தான். அவங்க தான் அதை வந்து ஒரு சில இடங்கள்ல அநாகரிகமா பேசியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ரொம்ப அநாகரிகமாலாம் ஜெயலலிதா அவர்கள் பேசுவார்கள். கருணாநிதி அவர்களுக்கு அநாகரிகமான வார்த்தைகளை எல்லாம் அவர் உபயோகித்திருக்கிறார். அதெல்லாம் யாரும் சப்போர்ட் பண்ணல. ஆனால் இவர் முழுக்க விஜய் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் ஸ்டைல தான் எடுக்கிறார். திமுக என்பது ஒரு தீய சக்தி அப்படின்னு தானே ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் திமுக அந்த ஸ்டாண்டை தான் விஜய் எடுக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அவர் அதனாலதான் அதிமுகவை விமர்சனம் பண்ணாம இவர் வந்து திமுகவை அதிகமாக விமர்சனம் செய்து அதிமுகவை விமர்சனம் பண்ணாமலே அதிமுகவுக்கு ஒரு மெசேஜை கொடுத்துட்டு இருக்கிறார். முழுக்க ஏடிஎம்கே பண்ண வேண்டிய விஷயத்த விஜய் பண்ணிட்டு இருக்கிறார். வரக்கூடிய நாட்களில் விஜய் என்ன சேர்ப்பாங்க, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன பலம், என்ன பலவீனம்? இல்ல, விஜயோடைய பலம்னு பாத்தீங்கன்னா ரசிகர்கள், பலவீனமும் ரசிகர்கள் தான். என்ன கேட்டிங்கன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ரசிகர்கள் கூட்டத்துக்கு வந்து அவங்க வந்து ஆன்லைன் ப்ரெசன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏற்கனவே 2017
ஒரு பெண் பத்திரிகையாளர்களிடம் ஆன்லைன்ல ரொம்ப தவறா நடந்துக்கிட்டு அப்பாலஜி எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ரசிகர்கள். அதெல்லாம் நடந்திருக்கு. ஒன்றும் சும்மா மேம்போக்குலாம் யாரும் இங்கே பேசலை. ஏற்கனவே அந்த ரசிகர்களுடைய அந்த அபியூசிவ் நேச்சர் அதை வந்து விஜய் தான் கால் அவுட் பண்ணணும், வேற யாரும் கால் அவுட் பண்ண முடியாது. இந்த ரசிகர்களை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பண்பட்டவர்களாக மாற்ற வேண்டும், அவர்களை அரசியல்படுத்த வேண்டும். நீங்க அரசியல்ல இருக்கணும், ரொம்ப நாள் நாம இருக்கணும்னு நினைச்சா முதல்ல உங்க ரசிகர்கள் அரசியல்படுத்தப்பட வேண்டும். ஓகே சார். நான் எம்ஜிஆருக்கும் இந்த சிக்கல் இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் வந்து ஒரு பாலிட்டிஷியன். 20 வருடம் அவர் வந்து ஒரு கட்சியின் சட்டமன்ற உறுப்பினராகவும் கட்சியினுடைய பொருளாளராகவும் கட்சியில் பல பதவிகளை அந்த கட்டாயம் அவருக்கு நிச்சயமா ஏற்படும். என்னுடைய கடைசி கேள்வி சார், டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டாரு, நயினார் ரொம்ப காட்டாம விமர்சனம் பண்றாரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு தஞ்சாவூர்ல. அதாவது இப்போ திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கு, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கு, சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகலாம் அப்படின்னு ஒரு இக்கண்ணா வச்சு பேசுறாரு. ஆனாலும் விஜய் தலைமையில ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கு. 2006ல விஜயகாந்த் என்ன மாதிரியான ஒரு ரோல் பிளே பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு விஷயத்த 26ல விஜய் செய்ய வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு அதிகமா வெயிட்டேஜ் கொடுத்து பேசுறாரு. அதாவது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க வந்து விஜய் கூட்டணிக்கு சேர வாய்ப்பு இருக்கா? விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா சார்? விஜய் தலைமையில கண்டிப்பா ஒரு கூட்டணி அமையும். யார் யார் சார் இருக்கலாம்? கிருஷ்ணசாமி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. டிடிவி போவதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் போவார். ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்ல யார் யாருக்கெல்லாம் இடம் இல்லையோ அவங்கெல்லாம் இங்கே தான் போயார். ஓகே. அவங்களுக்கெல்லாம் சீமானை ஏத்துக்கிறத விட விஜய் ஏத்துக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே. ஏன்னா சீமான் வந்து ஆன்டி டிஎம்கே, ஆன்டி திராவிடம், அது மட்டும் இல்ல தாமரைச்செல்வன். சீமானுடைய பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான பாலிடிக்ஸ். ஓகே. அந்த பாலிடிக்ஸை வந்து பெரும்பான்மையான மக்கள் என்றைக்குமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆடு மாடு வச்சு பேசுறாரு, என்னென்னமோ பண்றாரு அவர், அதெல்லாம் யாரும் குறை சொல்லலை. ஆனால் அவருடைய பாலிடிக்ஸை வந்து பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். விஜய் மிகப்பெரிய பிரபலம், ஸோ இவங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருன்னு அவங்க நம்புறாங்க. ஓகே. ஒருவேளை விஜய் தலைமையில கூட்டணி உருவானால் யாருக்கு சார் மிகப்பெரிய த்ரெட்? சரி, இப்போ சவுத்தில் வந்து விஜயும் டிடிவி தினகரன் ஓபிஎஸ்லாம் இணைஞ்சிட்டாங்கன்னா அது ஏடிஎம்கே பிஜேபிக்கு பெரிய த்ரெட்டாக முடியும், போய் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெஸ்ட்டில் பெரிய ப்ராப்ளம் வராது. ஸோ விஜய் வந்து எல்லா கட்சிகளினுடைய வாக்குகளை பிரிப்பார், சூறையாடுவார். ஓகே. ஆனால் எவ்வளோ பர்சன்டேஜ் இது எல்லாமே ப்ரொவைடட் he works hard on the ground. ஓகே. உண்மையாலுமே களத்துல உண்மையிலே வந்து அவர் வேலை செய்யணும். ஓகே. ஏன்னா இப்ப பிரச்சாரத்துக்கெல்லாம் உங்களுக்கு ஆள் இருக்கும், எல்லாம் பண்ணிடுவீங்க. கீழே கிரவுண்ட்ல அன்னைக்கு காலையில வந்து கூட்டிட்டு போறதுக்கு நீங்க ஆளை வச்சு பூத் லெவலுக்கு, ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபி ஆட்கள் அதை வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு பூத்லயும் அவங்க ஆள் வச்சிருப்பாங்க. இப்ப என் பூத்துக்குள்ள நான் போனேன்னா எனக்கு போன முறை நடந்தது இந்த விஷயம். என் பேர் வந்து வேற மாதிரி இருக்கு, சிவப்பதியன் இருக்கு. ஓகே. சிவப்பிரியன் என் பேரு ஆதார் கார்டுல இருக்கு. ஓகே. ஏடிஎம்கே ஏஜென்ட்டும் டிஎம்கே பூத் ஏஜென்ட்டும் அங்க உட்காந்துருக்காங்க. அந்த பிரசிடிங் ஆஃபீஸர் கேட்குறாங்க, சார் இவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க, சிவப்பிரியன் தான் அவர் பேரு, அதுல தப்பா இருக்கு. இந்த 2 பேர் அங்க உட்காந்துருக்காங்க. 2 பேருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, திமுக காரங்களுக்கும் ஏடிஎம்கே காரங்களுக்கும் சிவப்பிரியன் தனிப்பட்ட தெரிஞ்சிருக்கு. அதே தெருவுதான், எல்லாரையும் தெரியும், ஒன்னா பேசுறவங்க தான், ஊருக்கு போகும்போதெல்லாம் பாக்குறவங்க தான். அதுதான் சொல்றேன், நாளைக்கு வந்து நான் 26ல எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா அங்க தாவேகா உன்னுடைய ஆள் இருக்கும். இல்லைன்னா அப்போ உங்களால இவங்களை கிரவுண்ட்ல நீங்க காம்பீட் பண்ண முடியாது. புரியுது. இன்னொன்னு என்னன்னா, விஜய் அவர்களுக்கு இன்னும் சின்னமும் வரல. எஸ், இதெல்லாம் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ரியாலிட்டிஸ். அதுக்காக நான் வந்து விஜய் ஃபெயில் ஆயிட்டாருலாம் நான் சொல்லல. உங்களுக்கு சேலஞ்சஸ் வந்து இப்பதான் ஆரம்பிக்குது. நீங்க பிரச்சாரம் போறதுனால உங்களுக்கு மக்கள் கூடுறதுனாலயே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. கிரவுண்ட் லெவல்ல உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, பூத் லெவல்ல உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, பூத்ல இருக்கிற இப்போ நாளைக்கு வந்து ஒரு பூத்ல ஏதோ ஒரு கள்ள ஓட்டு போடுறதுக்கு யாரோ வராங்க, திமுக அதிமுக பூத் ஏஜென்ட் வந்து ஈஸியா அவங்களை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆளு கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தான். அதுதான் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்க வந்து தமிழ்நாட்டை ஆளுவதற்கான அந்த விஷயங்களை, கனவுகளை எல்லாம் நீங்க காணலாம். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா இங்க இந்த பூத் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து நீங்க வந்து ஆட்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் சொன்னேன்ல, என் பேரு சொன்ன உடனே இவர் தெரியும்னு 2 பேரும் வந்து பக்கத்துல வந்து நிக்கிறாங்க.
அவரை தெரியுங்க, அவரை ஓட்டு போட விடுங்க அப்படின்னு. என் பேர் அதை நான் மாற்றணுங்கிறது வேற, நான் மாற்ற அப்ளிகேஷன் கொடுத்துட்டேன். பட் அந்த பேர் மாறும்போது அது ஆதார் கார்டில் வேற பேர் இருக்கு சார், நீங்க தானே ஆளுன்னு அதில் தெரியுது. ஆனால் அவங்க ஏஜென்ட்ஸ் வந்து சொல்றாங்க ஓகே சார், அவங்க ஏஜென்ட்ஸ் அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா நான் ஓட்டு போட்டிருக்க முடியாது, நிச்சயமா முடியாது, ஓட்டு போட முடியும். இல்ல சார் இவர் யாருனே தெரியாதுன்னுட்டாங்கன்னா ஓட்டு போட முடியாது, நான் ஓட்டு போட முடியாது. அவங்க வந்து பேரை மாத்திட்டாங்கன்னு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வேணும், கிரவுண்ட் லெவல்ல உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஓகே, கிரவுண்ட் லெவல்ல உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை, நீங்க நினைக்கிற அந்த அரசியல் மாற்றம் இல்லை ஆட்சி மாற்றத்தை 10 வருஷத்துலேயே அதை கொண்டு வர முடியும். 26க்குலாம் நான் பேசல. ஓகே, 26லலாம் விஜய்னுடைய தாவேகா வந்து ஆட்சி அமைப்பது என்பது வந்து முடியாத ஒரு காரியம். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லலாம் ஆட்சி அமைக்கக்கூடியதற்கு வந்து இப்போ வந்து ரீசெண்டாக எக்ஸாம்பிளே கிடையாது. என்டிஆர் தான். என்டிஆர் வேற விட்டுருங்க, என்டிஆர் கதை வேண்டாம், அது வந்து வேற ஒரு விஷயத்துல வந்தது. இப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக் ஆப்பர்ச்சுனிட்டி வரணும்னா டிஎம்கே வந்து இந்த 8 மாசத்துல பிளண்டர் மேல பிளண்டர் பண்ணிக்கிட்டே போகணும். பட் டிஎம்கே அது பண்றதுக்கான முகாந்திரமா எனக்கு எதுவும் தெரியல. அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. ஓகே, என்னென்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாதோ இப்போ தாவேக்கா விவகாரத்துல கூட கேஸ் எல்லாம் போடுறாங்களே தவிர யாரையும் அரெஸ்ட் பண்றது அதெல்லாம் கிடையாது. எந்த விதத்திலையும் மொமெண்டமை நாம கிரியேட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல திமுக வந்து ரொம்ப தெளிவா இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப விஜயுடைய அரசியல் பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. களத்தில் வந்து விஜய் வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறாரு, அது ரியாலிட்டியே கிடையாது. களத்தில் அதிமுகவும் பலமா இருக்காங்க, திமுக அதிமுக தாவேகா அப்படிதான் களம் இருக்கு. தேர்தலுக்கு பிறகு எப்படி மாறுங்கிறத நாம மாறுச்சுன்னா நாம ஒத்துக்க போறோம். ஓகே சார், தேர்தலுக்கு முன்னாடி திமுக அதிமுக தாவேகா தான் களம் இருக்கு. இன்னும் விஜய் வந்து லோக்கல் இஷ்யூவை பத்தி ரொம்ப விரிவா பேசணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். அதே போல கட்டமைப்புல ரொம்ப கவனம் செலுத்தணும். ஒரு பரந்துபட்ட பார்வையை விஜய் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 360 டிகிரியா ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசி நன்றி. நன்றி.